சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 55வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 55வது பாடல். ஆறாறு தத்துவமும் அத்தில் உரை மூர்த்திகளும் பேராம் வினையினையும் பெந்தித்து மாறாமல் ஆட்டுவது நீ ஆனால் ஆகாமியம் என்பால் சாட்டுவது என் சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த கஷ்டப்படுறோம், நமக்கு எதனால் இந்த வினை வந்தது, எப்போவோ செய்ததுக்கு இப்போ அவஸ்தைப்படுறோம் அப்படின்னா அது என்ன கணக்கு, இப்படிப்பட்ட பல கேள்விகள் நம்ம மனசில் இருக்கும். அதுவும் சைவ சித்தாந்த வகுப்புக்கு போக ஆரம்பித்த உடனே அதிகமாக வரும் அந்த கேள்வியெல்லாம். எல்லாமே சிவன் செயல் அப்படின்னு சொல்கிறாங்களே சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும். சிவன் செயல்னால் அப்போ ஏன் எனக்கு வினை வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கும் இல்லையா? அந்த கேள்வியோடைய ஒரு சாராம்சமாக தான் இன்றைய பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் குரு முதல்வர். இதில் பாருங்க, ஆறாறு தத்துவமும் அத்தில் உரை மூர்த்திகளும், மண் முதல் சிவம் வரை உள்ள 36 தத்துவங்கள், அந்த 36 தத்துவங்களையும் அதிட்டித்து நின்று வேலை செய்யக்கூடிய அதிதெய்வங்கள். இவங்க இந்த இரண்டுமே நமக்கு தெரியும். இவர்கள் எதன் மூலமாக நம் வினையை நம்மிடம் கூட்டுகின்றார்கள் அப்படின்னா அந்த 36 தத்துவங்கள் தான். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தனுகரண புவன போகம் நாம் எடுக்கிறோம். இந்த தனுகரண புவன போகம் எதனுடைய ஒரு கூட்டுச்சேர்க்கை அப்படின்னா 36 தத்துவங்களுடைய கூட்டுச்சேர்க்கை. நான் எடுத்திருக்கிற இந்த உடம்பாக இருக்கட்டும், நான் அனுபவிக்கிற சுக துக்கமாக இருக்கட்டும், நான் வாழக்கூடிய இந்த பூமியாக இருக்கட்டும், எல்லாமே கருவி கரணங்கள்லேருந்து எல்லாமே 36 தத்துவங்களின் கூட்டம் தான், தத்துவ கூட்டம் தான். நாமளே தத்துவ கூட்டம் தான். இந்த தனுகரண புவன போகம் எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா, ஏன் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி நின்னா அது வினை காரணமாக என்பது நமக்கு தெரியும். அப்போ வினையினை காரணமாக வைத்து 36 தத்துவங்களை கொண்டு அந்த மூர்த்திகளை அதிட்டித்து நின்று பெருமான் நமக்கு இந்த உடலை கொடுக்கின்றார். சரி, உடலையும் மனசையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா? அதுக்கப்புறம் நாம் செய்கிறது எல்லாமே அப்பெருமானுடைய செயலாக தானே வரணும். அப்படி இருக்கும்போது இதனால் வரக்கூடிய ஆகாமிய வினை அப்படின்னு சொல்லுவது மட்டும் என்கிட்ட சேர்த்து வச்சா என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி. மாறாமல் ஆட்டுவது நீ ஆனால், இது எல்லாத்தையும் ஆட்டுவிக்கக்கூடியவன் நீ. 36 தத்துவங்களை அதிட்டித்து நின்று அந்தந்த தெய்வங்களை அதிட்டித்து நின்று செய்யக்கூடியது யாருன்னா நீ தான். அப்படி இருக்கும்போது ஆகாமியம் என்பால் சாற்றுவது என் சொக்கநாதா. இதில் என்ன நியாயம் இருக்குது? அதுக்கான வர்ற வினையை மட்டும் எனக்குன்னு நீ கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது பெருமான் செய்கின்றார் அப்படின்னு நாம் பேசும்போதோ செய்யும்போதோ எல்லாம் அவன் செயல்னு நாம் நிற்கிறோமான்னா இல்லையே. நான் செய்கிறேன்னு தன்முனைப்பு வரும்போது அங்கே அது வினையாக மாறுகின்றது. அருளாளர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாமே நம்மளை போலத்தான் எல்லா வேலையும் அவங்க செய்தாங்க. ஆனால் எல்லாம் சிவன் செயல்னு செய்தாங்க. நாம் சொல்கிறது மட்டும்தான் சிவன் செயல்னு சொல்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எவ்வளவு தூரம் சாமியை திட்டுறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்ததுனாக்க எவ்வளவு தூரம் நம்ம நான் 3 வேளை சாமி கும்பிட்றேன், 108 தடவை மந்திரத்தை சொல்கிறேன், ஆனாலும் எனக்கு சாமி இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதே அப்படின்னு நம்ம தன்முனைப்பில் சொல்கிறோம் இல்லையா? அதனால் வரக்கூடிய வினை தான். இதில் நமக்கு நம்பி ஆரூரர் ஒரு பதிகத்தில் ரொம்ப அழகான, அதாவது உருக்கமான ஒரு பதிகம், மீள அடிமை. அதில் பார்த்திங்கன்னா, மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண் நீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே அப்படின்னு ஒரு வார்த்தை வைப்பார். அதாவது எனக்கு நான் பிறந்து வரணும்னு அவசியமே கிடையாது. கைலாயத்தில் வச்சு அந்த 2 பெண்களை காமிச்சு மயக்கத்தை உண்டாக்கினது நீ. மாயம் காட்டின. அந்த மாயத்தை காட்டினதுனால என்ன பண்ண? பிறவியை காட்டின. அதுக்கப்புறம் என்ன பண்ண? உன்னை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மனத்தை காட்டின. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நான் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த உடம்பை எனக்கு காமிச்ச. காயம் காட்டி இந்த உடம்பை கொடுத்த நீ கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு இது ஓன் தப்புன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குற மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் தான்.
அந்த சொற்றொடரும் இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு கொடுத்துருக்கக்கூடிய 55வது பாடலுடைய சொற்றொடர்களும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். அனைத்தும் சிவன் செயல் என்று மனதளவில் நாம் நினச்சி உடலளவில் வாழ்ந்து வாயளவில் சொல்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்தால் இந்த வினை நம்மக்கிட்ட இருக்காது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.